ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சால்வ் நாலேஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 6.8ல் தேர்டு சம். நம்மளுக்கு ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்து இது ரெண்டும் கோப்ளேனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு எம்மோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க ரெண்டு லைன்லேருந்தும் ஒரு பாயிண்ட் ஒரு பேரலல் வெக்டார் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் எடுத்தோன்னா இதில் நியூமரேட்டரில் எக்ஸ் கூட இருக்கிறது வந்து பாயிண்ட், அதை வந்து ஏ வெக்டார்னு எடுத்துக்கலாம். ஸோ 1i + 2j + 3k அப்படின்னு வரும். டினாமினேட்டரில் இருக்கிறது வந்து பேரலல் வெக்டார். ஸோ i + 2j + m²k. இதே மாதிரி தான் இந்த லைனுக்கும் நியூமரேட்டரில் எக்ஸ் மைனஸ்ன்னு கூட இருக்கிறது வந்து நம்மளுக்கு பாயிண்ட். ஸோ 3i + 2j + k. டி வெக்டார் வந்து டினாமினேட்டரில் இருக்குது i + m²j + 2k. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து கோப்ளேனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கோப்ளேனார்னா நம்மளுக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் c - a b d இதோட வேல்யூ நம்மளுக்கு 0வாக இருக்கும். அப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் போட்டோன்னா நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணால் 0 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் c - a. ஸோ ஒவ்வொரு வேல்யூவையும் நான் மைனஸ் பண்ணி எழுதுறேன். ஸோ 3 - 1 2ன்னு வரும். 2 - 2 0 ஆகிடும். 1 - 3 -2 வரும். அப்புறம் பியும் டியும், பியோட வேல்யூ என்ன 1 2 m², டியோடது 1 m² 2. ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நம்மளுக்கு 0 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். ஸோ 2 × 2 2s are 4 - m² × m², m⁴ ஆகும். அப்புறம் -0 0 × anything 0, அதனால் நம்ம அதை எழுத தேவையில்ல. அடுத்து -2க்கு போய்க்கலாம். 1 × m² m² - 1 2s are 2. ஸோ this is equal to 0. ஸோ நான் இப்போ உள்ள இந்த 2வையும் இந்த 2வையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், 8 - 2m⁴ -2m², மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஸோ +4 = 0. அப்போ நம்மளுக்கு மொத்தமாக என்ன வரும், -2m⁴ -2m², 8 + 4 நம்மளுக்கு 12 வரும். ஸோ +12 = 0. ஸோ இது எல்லாத்தையும் நான் காமனாக -2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ டிவைடட் பை -2 போட்டேன்னா நம்மளுக்கு என்ன வரும், m⁴ + m². இங்கே மைனஸ் இல்லை, அதனால் இது மைனஸ் ஆகி 6 = 0 அப்படின்னு வரும். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இதை வந்து நார்மலாக குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுவோமோ அப்படியே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அதாவது சம் அண்ட் ப்ராடக்ட் மெத்தட். நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன வரணும், -6 வரணும். சம் என்ன வரணும், சம்முங்கிறது நடுவில் இருக்கிறதோட கோஎஃபிஷியன்ட் என்ன வரணும், நம்மளுக்கு 1 வரணும். ஸோ அப்போ 3 × -2 நம்மளுக்கு -6 வரும். 3 - 2 1 வரும். ஸோ அப்போ m⁴ +3m² - 2m², அதாவது இந்த m²ஐ 3 - 2 அப்படின்னு பிரித்து எழுதுகிறோம். இந்த ரெண்டில் காமனாக இருக்கிற m²ஐ வெளில எடுத்தால் நம்மளுக்கு வெறும் m² + 3 இருக்கும். இங்கே ரெண்டுலேயும் -2 வெளில எடுத்தால் m² அதே +3 இருக்கும். ஸோ = 0. இப்போ நான் m² + 3 காமனாக எடுத்தேன்னா m² + 3 இதில் என்ன இருக்கும், m² இருக்கும், இதில் -2 இருக்கும். ஸோ = 0. இப்போ நான் தனித்தனியாக ஈக்குவேட்டிங் டு 0 போட்டேன்னா m² + 3 = 0. அப்புறம் m² - 2 = 0 அப்படின்னு வரும். ஸோ இதை இந்த சைடு கொண்டு வந்தோன்னா m² = -3ன்னு வரும். ஸோ நம்மளுக்கு ரியல் நம்பர் எதுவாக இருந்தாலுமே எந்த ரியல் நம்பராக இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்கொயர் பண்ணும் போது மைனஸில் வராது. ஸோ இந்த வேல்யூ நாட் பாசிபிள் அப்படின்னு எழுதிட்டு நம்ம இதை மட்டும் சால்வ் பண்ணால் போதும். ஸோ இங்கே என்ன வரும், m²ஓட வேல்யூ +2. அப்போ எம்மோட வேல்யூ என்னவாக இருக்கணும், +or -√2. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்க எம்மோட வேல்யூஸ் இதுதான், m = +or -√2.